முன்னாடி ஊரு இந்த ஊர்ல ஒரு ஆம்பளையே தெரியாதா? ஏண்டி யாரும் இருக்கிறாங்க இந்த ஊர்ல ஆம்பளை? அங்க பாரு அவன் சொல்றான் அதுக்கப்புறம் ஆம்பளை. அப்ப நீ யாரு? ஏண்டி பாப்பா என்னடி இப்படியே இருந்தா? ஏண்டி என்னுடைய காலையில இருந்து ஒரே ஒரு டப்பாங் கூட பாக்கல. இப்படியே போயிருந்தா நம்ம சோத்துக்கு லாட் அடிக்கணும். ஆமாண்டி. அதனால ஒரு கிரகம் பத்தணும். ஆமா ஆளை பாத்தி தெரியுமா? எப்படி மைக் ஆஃப் ஆயிடுது. மைக் கரண்ட் வரல. கரண்ட் வாயிலே கிடையாது. அவர் வயசுக்கு தான் காஜா கடிக்கிறது பாட்டா நீ கேளி
கூட்டு பார்த்தா அந்த ஊர்ல 10 வருஷமா அந்த ஊர்ல அந்த ஊர்ல 1 கிலோமீட்டர் தான் இருக்கு கூட்டா கூட்டு வந்து என்னதான் காமிச்சாலும் என்னடி ஒருத்தருக்கு கூட கிளம்பல. என்னடி குச்சி விட்டு குத்துனா கலப்பட்டி அப்படியடி. அதனால மக்களை எல்லாம் பார்த்து ஏது ரேட்டோ என்ன ரேட்டோ இது பேரு ஏண்டி சொல்லுடி. இது பேரு கூட எவ்வளோ அதனால தவிர்த்து ஜனா ஆடி எப்படி ரொம்ப ஆசைப்படுறான். பாப்பா என்னடி ஒரு ரேட்டு சொன்னாலும் ஆமாண்டி ஒரு கிழக்கு கூட வரல. என்னடி 2 கிளம்புது ஏய் இந்த ஊர்ல சின்ன பசங்களுக்காக. ஆமாண்டி இப்பதான் நான் தெரிய வந்து 2 சொல்றேன். அப்ப ஏண்டி இந்த ஊர்ல ஆம்பளைங்க தான் இல்ல தக்காளி சாரு கூட எவ்வளவுமே காணோம். என்னடி ஒரு கிழக்கு மாறிச்சுடி. என்னடி நிஜமாத்தா வா வா நாளைக்கு யாரு ஏண்டி அந்த தூமை கூத்துக்கு வந்துக்கிற தூமை உள்ள ஜட்டியே போலடி அவன் எப்படி அவரு கால அது போய் வந்து கூப்பிட்டு அவளுக்கு வர சொல்லு.
எந்த பக்கம் நான் ஏண்டி நல்ல சுகுண மோட்டரை காட்டினா அந்த காலத்து காயில் போன மோட்டரை காட்டி பாவி காயில் போட்டு 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 பாரு. அப்படியா கபக்கு. அப்படியா அந்த விட்டு போயிடுச்சு. அப்படியா போத்தும் தெரியாது, வர்றது தெரியாது. வரதும் தெரியாது. ஏண்டி, அதெல்லாம் போன பக்கத்துல வேற ஏதாவது கிராக்கி இருக்குதுன்னு பாருடி எல்லாம் சுத்தி முத்தி நானும் இருக்கேன் பாருங்க ஆளுதாங்க பெரிய பொம்பளைத்தனா இருக்குடி. ஆமாடி டைலாக் கலப்பி வச்சிருக்காங்க ஆமாடி ஒண்ணுமே தெரியலடி பாருடி. ஏண்டி பாப்பா, ஏதோ புதிய நமக்கு பயமா இருக்குது. இந்த ஆம்பளை வாசனை இருக்குது வயசான முத்திர கத்திரிக்காய் வாசனை ஆஹா. மண்ணு திறந்து என்னடா எடுத்து டேய் யாரா நீ? ஆமா பாலாஜிக்கு அப்பா பாலாஜிக்கு அப்பாவா? ஏமாதியா என்ன இடம் தெரியுமா? என்னடா நீங்க வந்துகிட்டு யார் தெரியுமா? தாம் தாம் கலக்குறாங்க தானே. தாம் தியான விட்டுட்டு அதை விட்டு போறவ தானே. ஐயோ ஏண்டி பூலோகத்துலதான் ஆம்பளைங்களே காணோம் இந்த யமலோகத்துல ஆம்பளைங்க இருப்பாங்களாடி கேட்க அவரே ஐயோ பூச்சிக்காரா, ஐயோ பூச்சிக்காரா, ஐயோ பூச்சிக்காரா, இவர்கள் செய்த குற்றங்கள் என்ன? கணவனை விட்டு விட்டு கண்டவனோட கால தூக்குற தாசிங்க அங்கங்க ஊர் ஊரா இந்த மோன வச்சுக்கிறாங்க. பசங்க நிம்மதியா இவன் வந்து நடராஜபுரம் அங்கிருந்து பஸ் பஸ்ஸா ட்ரெயின் ட்ரெயினா கையை தட்டி அப்படியே ஐயா என்ன கழுவுறாரு அது மாதிரி சொல்றா. கல்யாணம் 6 மாசம் கூட அவருக்கு எப்படி தெரியும்? பிஸ்தா டேஸ்ட் ஆயிடுது தெரியல இது உடம்புக்கு உன்ன மாதிரி ஆளுகளை இட்டு மழை 7 ஒரு பம்பை எத்தணும்னா அதை கலப்பத்துக்கு இந்த இலையெல்லாம் நான் கஜால வெட்டதில்லை. இப்போ வேற எதுல வெட்டுவேன்? 8000 ரூபாய்க்கு மிஷின் வாங்க வச்சுக்கிறேன்.
பேசல இந்த எல்தரை போட மேல வச்சுன்னு வச்சுக்கோ ஒரு பட்டு அமுக்கு அந்த பட்டு என்ன தெய்வம் நினைக்கிறியா? மெட்ராஸ் காமிச்சிட்டேன் அட பாவி ஆம்பளைக்கு வேணும்டா. கட்டிய கழுவி எடுத்து மரத்தை மொய்விட்டு கடையை போவேன் கிராக்கி போடுறேன்னா என்ன பண்ணுங்க டாபர் மாமா. ஐயோ என்னடி நான் அவளை தொட்டு பேசுறாரு. அதே சித்திரகுப்தா ஐயோ டேய் வாயே இவருக்கு இவ்வளவு பெருசா இருக்கு. அப்போ அவருடைய தொடை எவ்வளவு பெருசா இருக்கும். உன்னை கட்டி நான் பாக்குறேன். சத்தியமா கரியா வரல இவர்கள் என்ன செய்வது தெரியுமா? என்ன கூப்பிடுறது தாண்டா கொஞ்சம் கூப்பிடு என்ன கூப்பிடுறது ரெண்டு பாட்டு பாட விட்டு ஹீரோ பாட்டு கொண்டு வந்த உயிர்கள் அனைவரையும் கொண்டு வந்த வருவதற்கு ஏற்ற தண்டனை அளித்து விட்டோம். இதில் பாரபட்சம் என்பதை பார்க்கவில்லையே. அதனால் இன்றைய தினத்திலே எங்கு செல்ல வேண்டும், யாருடைய உயிரை தவற வேண்டும், இன்றோடு யாருக்கு ஆயுள் வாழ முடிகிறது என்று செப்பேட்டை சித்திரகுப்தா நன்றாக வாசித்து பார். ஓலச்சவடியை மதிவதனாபுரி ஆண்டு வரக்கூடியவன் ராஜேந்திர மன்னன். அவருடைய மகன் சிவாபாணியுடைய உயிரை உயிரை பறிச்சு கொண்டு போயிடு. மத்த 4 பாட்டு கத்து வச்சுக்கிறாரு. ராஜா கட்டியாடா சொல்றது என்னுடைய வாகனம் வாகனத்தை கொண்டவா அதன் மீது அமர்ந்து சென்று போலாக சென்று மகன் சிவபுரி வந்த பாட்டுல பாடாதீங்க, வந்து முடிச்சுப்பாங்க உள்ள. ஜெயலா
அப்பா கடல் நடுவே கோட்டை கட்டினோம். ஆமாமப்பா இந்த கோட்டைக்குள்ளே இரும்பால் கோட்டை கட்டிருக்கிறேன். ஆமாமப்பா இதை சுற்றி அக்கினி சோலை வீசிக் கொண்டிருக்கிறது. அப்பா அந்த யமதர்மன் எப்படி உன் உயிரை கவர்கிறார்கள் நான் பார்க்கிறேன். அப்பா கடல் நீர் வயல் பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ கடல் நீர் வயல் பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ அந்த கடல் மீது அலையாய் வந்து உறவை கொடுத்தவர் அங்கே வெள்ளி நிலாவே விலங்காய் என்றாய் கடலாடுகள் நீர் வெள்ளி நிலாவே முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை அம்மா அத கூப்பிடுறாங்கப்பா என்ன அப்பா உள்ள தாயா அம்மா அத கூப்பிடுறாங்கப்பா என்ன அப்பா சொல்வதை கேளுடா. அப்பா இந்த தந்தை நான் இருக்கிறேன். தாய் இறந்து விட்டார். உயிரோடு இல்லை. அவர்கள் உன்னை பார்க்கவே முடியலடா. நீயும் தாயை பார்க்க முடியாது. சற்று அமர். சற்று உன் மீது அமர்ந்துடா. அப்பா தூக்கி பண்ண நல்லா இருக்கும். முடிஞ்சா வந்து பாரு என்ன அவர் மன்னர் பாட்டு என்ன நீங்க ஏன் பாடுறீங்க? அவர் மன்னர் பாட்டு இரு, அவர் பிள்ளைக்காக அவர் பாட போறாரு, நீங்க பாடுறீங்க. நீ பாடு, நீ விட்டா நீ பாடுனா நீ பாடுனா அக்கினி சோலை வீசுகிறது கிட்டே நெருங்கினார். ஏழு கடல்ல பாக்குற பட்டை பாறை மீது கண்ணாடி மாளிகை எறும்பு கோட்டை அமைத்து அதை சுற்றி இந்த எறும்பு வழியாக இடத்தில் இந்த யமதர்மன் எப்படி செல்வார் என்று. சரி, இப்போதே என் உருவத்தை மாற்றி செல்கிறேன். எப்படியெல்லாம் இதை வருகிறேன் பார். எறும்பு நுழையாத இடத்தில் இந்த யமதர்மன் எப்படி நுழைவான் என்று எறும்பு கோட்டை அமைத்திருக்கிறாயா? இத பார். இதோ கதவின் வழியாக தாளிட்டிருக்கிறது. இந்த தாளிட்டு வழியாக இதோ என் உருவத்தை மாற்றி சிறு எறும்பாக செல்கிறேன் பார்.
உன்னை எப்படியெல்லாம் காப்பாற்றும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் மகளே சிவமணி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை, காலத்திலே போலமானா கடவுள் செய்த குற்றமானா, கடவுள் செய்த குற்றமானா, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை, காலத்திலே சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடா, கடவுள் செய்த குற்றமடா, கடவுள் செய்த குற்றமடா. ஒரு மனதை உறங்க விட்டால், ஒரு மனதை சலிக்க விட்டால், மனதை தவிக்க விட்டால் திருவர் மீது குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடா, திருவர் மீது குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை, காலத்திலே போலமானா மயங்க வந்த கண்ணியத்தை மனம் முடிக்க கிடைக்கவில்லை. குடித்து வைத்த கடவுளுக்கு குடித்து வைத்த நேரம், குடித்து வைத்த கடவுளுக்கு குடித்து வைத்த நேரம். உன்னை சொல்லி குற்றமில்லை, நான் வீரத்தேன் எனக்கெனவாய் நான் பிறந்தேன், எனக்கெனவாய் நீ பிறந்தாய். நான் வீரத்தேன் எனக்கெனவாய் நீ பிறந்தாய். திருவர் மீது குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடா, திருவர் மீது குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை, சிவமணி. பிறந்து என்னை மலைக்கோட்டை கட்டிக் இந்த மலைக்கோட்டை அழைத்து மண்கோட்டை ஆகிவிட்டது. தாய்தான் பிரிந்து விட்டால் என்னை மகளிர் பிரிந்து விட்டாயே இறைவா. மகளே சொல்லுங்க மகளோ சிவமணி இருந்து விட்டார். என்னுடைய மனைவி எப்படி தகனம் செய்தேனோ அதே போல் தகனம் செய்ய வேண்டும். ஆகையால் சுழலை இறக்கி எடுத்துச் செல்லாம். இப்பேற்பட்ட தவறை செய்து விட்டாயே, அதாவது
அதாவது எப்படி என்றால் இந்த ஓலைச்சுவடியில் நன்றாக வாசித்திருக்க வேண்டும். யார் யார் உயிரை பிடிப்பது, என்ன செய்வது, இந்த தினத்தில் யார் உயிரை கொண்டு வர வேண்டும் என்று. சிவமணி உயிரை நவமணி உயிரை பிடிப்பதற்கு பதிலாக சிவமணி உயிரை பிடித்து தாம் தாம் தழுகிறான் என்றால் இது தேவர் மூவர் அனைவருக்கும் தெரிந்தால் நமக்கு என்ன தெரியுமா நடக்கும்? நமக்கு தண்டனை அளித்து விடுவார்கள். இல்ல உன்னை மட்டும் விட்டு வைப்பாங்க. அதனால் என்ன செய்வது தெரியுமா? இங்கு நடந்தது தேவர் மூவர் யாவருக்குமே தெரியக்கூடாது. அதனால் பஞ்சாட்சர பெட்டியில் இந்த சிவமனுடைய உயிரை பாதுகாத்து வைக்க வேண்டும். எங்க வைக்கணும்? பாதுகாத்து நம்முடைய யமலோகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாட்சர பெட்டியை வைடா. பஞ்சாட்சர பெட்டியில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். எங்கேயும் சொல்லக்கூடாது. அப்படி தெரிந்தால் பிரம்மதேவனுக்கும் கலைவாணி அம்மையாருக்கும் மகனாக பிறந்து நாரத மகாமுனிவர் என்று பெயர் எடுத்து வந்து வருகிறேன். என்னுடைய பெயர் நாரத மகாமுனிவர். நானும் சின்ன சிறு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில் நானும் என் இல்லத்தில் சேர்ந்த பிள்ளைகளும் அனைவரும் வீதியிலே ஓடி விளையாடிக் கொண்டிருந்தோம். வீதியிலே விளையாடுகின்ற நேரத்தில் மண்ணை அள்ளி மேடியெல்லாம் பூசிக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தோம். அப்படி விளையாடுகின்ற நேரத்தில் உடலெல்லாம் மண்ணாகிவிட்டது. என்னடா வீதியில் விளையாடுகின்ற நேரத்தில் உடலெல்லாம் மண்ணாகிவிட்டது. இப்படியே இல்லத்திற்கு சென்றால் தாய் தந்தை பேசுவார்கள் சொல்லிவிட்டு அதோ தெரியும் கயா நதிக்கு சென்றேன், தலைமுழுகி விட்டு வந்து விட்டேன். கயா நதிக்கு சென்று தலைமுழுகிய பிறகு என்னுடைய இல்லத்திற்கு சென்றேன். இல்லத்திற்கு சென்றதும் என் தந்தை பிரம்மதேவன் பார்த்தார். நாரதா, என்றும் இல்லாமல் என்று உடல் எல்லாம் ஈரமாக இருக்கின்றது. என்ன காரணம் என்று கேட்க, தந்தையே வீதியில் விளையாடுகின்ற நேரத்தில் உடல் எல்லாம் மண்ணாகிவிட்டது. அதனால் கயா நதிக்கு சென்றேன், தலைமுழுகிட்டு வந்துவிட்டேன் தந்தையே என்று கூறினேன். இதை கேட்டதும் என் தந்தை பிரம்மதேவனுக்கு கோபம் வந்தது. நாரதா,
கையா நதி என்றால் என்ன? தாய் தந்தை அகற்றவர்கள் தான் கையா நதிக்கு சென்று தலைமுழுக வேண்டும். உனக்கு தாய் தந்தைகள் இருக்கின்ற நேரத்தில் நீயோ கையா நதிக்கு சென்று தலைமுழுகிட்டு வந்து விட்டாய். நீ எப்பொழுது கையா நதியில் தலைமுழுகினாயோ நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, நாங்கள் உனக்கு தாய் தந்தையும் கிடையாது. 3 நாட்களில் இறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். தெரியாத செய்த செயலுக்காக 3 நாட்களில் இறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் என்று அழுகம் கண்ணீர் ஓடி வீதியின் வழியாக செல்கின்றேன். அப்படி வீதியின் வழியாக செல்கின்ற நேரத்தில் என்னுடைய தாத்தா அந்த சிவபெருமான் எதிரே தோன்றினார். எதிரே தோன்றியதும் சிவபெருமானை கேட்டார், நாரதா அதிகம் கண்ணீரோடு வருகின்ற காரணம் என்னவென்று கேட்க என் இல்லத்தில் நடந்த அனைத்து விஷயத்தை தாத்தா இடத்தில் கூறினேன். இதை கேட்டதும் அவர் கோபம் பிறந்தது. நீயோ கையா நதிக்கு சென்று தலைமுழுகி வந்து விட்டாய். கையா நதிக்கு சென்று தலைமுழுகி காரணத்தால் 2 நாட்களில் இறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். என்னடா இது, தாத்தா ஏதாவது வழி சொல்வார் என்று பார்த்தால் இவனும் சாபத்தை கொடுத்து விட்டார் என்று அழுகம் கண்ணீரோடு செல்கின்றேன். அப்படி செல்லும் சமயத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் எதிரே தோன்றினார். எதிரே தோன்றியதும் நாரதா அழுகம் கண்ணீரோடு வருகின்ற காரணம் என்னவென்று கேட்டேன். நடந்த விஷயத்தை அனைத்தும் தாத்தா இடத்தில் கூறினேன். இதை கேட்டதும் நாரதா நீ கையா நதிக்கு சென்று தலைமுழுகிய காரணத்தால் இன்றே இறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். என்னடா இது, என்னுடைய தந்தையோ 3 நாட்களில் இறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். என் சிவபெருமானோ 2 நாட்களில் இறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். வைகுந்த வாசனோ இன்றே இறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் என்று அழுகும் கண்ணீரோடு செல்கின்றேன். செல்லும் சமயத்தில் தும்பூர் நாரதர் என்று ஒருவர். நாரதர் அவர் வீணை மீட்டுவதில் வல்லமை படைத்தவர். தும்பூர் நாரதர் அவரோ வீணையை ஆத்தங்கர மீது வைத்துவிட்டு நீராடி சென்று விட்டார். அந்த சமயத்தில் நானும் சென்றேன். ஏதோ இருக்குது என்று அந்த வீணையை எடுத்து அந்த வீணையை மீட்டி விட்டேன். அப்பொழுது தும்பூர் நாரதர் பார்த்தார், என்னடா இது, இந்த வீணையை மீட்டுவதற்கு நம்மளோட வலிமை படித்தவன் எவனும் கிடையாது, நம்ம தான் இந்த வீணைக்கு உகந்தவன் என்று நினைத்திருந்தோம். ஆனால் எனக்கு நகராக இந்த வீணையை மீட்டி விட்டாய், நீ யாரப்ப என்று கேட்க என்ன நடந்த விஷயத்தெல்லாம் அவரிடத்தில் கூறினேன். இதை கேட்டதும் அப்பா நீயோ எனக்கு நிகராக வீணையை மீட்டிய காரணத்தால் இந்த வீணையை உனக்கு பரிசாக தந்தேன். அது மட்டும் கிடையாது, உனக்கோ சாக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார்கள். அதனால் நீயோ நாராயண என்ற மந்திரத்தை உச்சரித்தால் உனக்கு மரணமே கிடையாது என்றார். அன்று முதல் இன்று வரை நாராயணா நாராயணா என்று நாராயண பேரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமா, என்னுடைய தாத்தா வைகுந்தவாசன் பார்த்தார். நாரதா தக்கனுக்கு பிறந்த பிள்ளைகளோ 2000 பிள்ளைகள், தக்கன் வாங்கிய வரமோ 2000 பிள்ளைகளும் என்னை போல இருக்க வேண்டும் என்று வரத்தை பெற்று விட்டார். தக்கன் ஒருவன் இருப்பது இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் தீம்பு. இந்த 2000 பிள்ளைகளும் வளர்ந்த ஆளானால் இந்த நாடே மண்மலையாகிவிடும். அதனால் 2000 பிள்ளைகளை ஒன்று சேர்த்து தவறான மந்திரத்தை உச்சரித்தால் இந்த 2000 பிள்ளைகளை மாண்டு மடித்து விடுவார்கள் என்று கூறினார். தாத்தா வார்த்தையை சிரசு மேல் ஏற்றுக்கொண்டு சென்றேன். தக்கனுக்கு பிறந்த 2000 பிள்ளைகளை ஒன்று சேர்த்தேன். தவறான மந்திரத்தை உச்சரித்தேன். 2000 பிள்ளைகளை மாண்டு மடிந்து விட்டார்கள். பார்த்தான் தக்கன், அட நாரதா, அட நாசக்கரா, அட நாடோடி நாயே, சிறியவன் சிறிய கலகம் செய்து இந்த 2000 பிள்ளைகளை மாண்டு மடிந்து விட்டார்கள். இதே போல் சிறிய கலகம் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவிட்டால் உன்னுடைய சிரமமாகப்பட்டது 1000 துக்களாக வெடித்துவிடும் என்று கொடுத்தான் சாபம். அன்று தக்கன் கொடுத்த சாபம் தான் என் தலைக்கு மேல் காத்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு நாட்களாக ஒரு நாளைக்கு ஒரு கலகத்தை செய்து வந்து என்னுடைய சிரசை காப்பாற்றி விட்டேன். ஆனால் வர வர கலகமோ ரொம்ப கடினமாகி விட்டது. ஏனென்றால் இவ்வளவு நாட்களாக நான் ஒருவனே கலகத்தை செய்திருந்தேன். எனக்கு கலகம் சுலபமாக கிடைத்தது. ஆனால் இப்பொழுது இந்த வீதியில் உள்ளவர்கள் அனைவரும் கலகத்தை செய்வதால் எனக்கு கலகம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் என்னுடைய தாத்தா இருக்கின்றார், பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணன், அவரை வணங்கினால் கலகத்திற்கு வை பிறக்கும். அறிவோம் நமோ நாராயணாய நமக. அறிவோம் நமோ நாராயணாய நமக. அறிவோம் நமோ நாராயணாய நமக. சபாஸ்.
சரியான கழகம் அல்லவா கிடைத்திருக்கின்றது. மதி மதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர், அவருக்கு இருப்பதோ ஒரே மகன் சிவமணி. சிவமணியோ இறந்து விட்டான். ராஜேந்திர மன்னரோ சிவமணி எடுத்து சென்று தகனம் செய்ய செல்கின்றார். அந்த மதி மதனாபுரி நாட்டுக்கு சென்றால்தான் கழகத்துக்கு வழி பிறக்கும். இப்ப இதை செல்கின்ற மதி மதனாபுரி நாடு. ஹரி பொன்னமோ நாராயணா என்னும் பாராயணா கொண்ட நெஞ்சம் தான் பெருமாளையோ கோவிந்த நாம சங்கீதனோ குடி கொண்ட நெஞ்சம் தான் பெருமாளையோ 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 நாராயணா
எங்கு செல்வோம் என்ன செய்வோம் மகளே சிவமணி மகளே இந்த சுழலை என்று சொல்லக்கூடிய இடைகாற்றை கொண்டு வந்து விட்டீர்களா? என்னுடைய கலத்தால் உனக்கு தகனம் செய்து நான் உயிர் வாழ்வதா? மகனே சிவமணி ஹரி ஓம் நமோ நாராயண நாராயண. ராஜேந்திர மன்னா, அதிகம் கண்ணீர்வாடு இருக்கின்ற காரணம் என்ன? காரணம் இருக்கிறது சுவாமி. ஒரே மகன் ஒப்பற்ற மகன் இறந்து விட்டார். இந்த சுழலை கொண்டு வந்திருக்கிறேன் தகனம் செய்வதற்காக. ராஜேந்திர மன்னா, உனக்கு இருப்பதோ ஒரே மகன் சிவமணி. அவனோ இறந்து விட்டான். அவனை இடுகாடி என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று தகனம் செய்ய போகின்றாய். அப்பா, நீ எப்பேற்பட்டவன்? இந்த ஒரு நாட்டுக்கு மன்னன், உன்னுடைய மகனை ஒரு நாட்டு இளவரசன். அப்படி இருக்க உன்னுடைய மகனை எடுத்து போய் தகனம் செய்து விட்டார். உன்னுடைய மகனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? ஏன் கிடைக்காது சுவாமி? ஏன் கிடைக்காது? எப்படி கிடைக்கும்? அப்பா, சொர்க்கம் என்பது ஒரு சொர்க்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் தான் சொர்க்கத்தில் இடம் உண்டு. சுவாமி, அப்படி என்றால் என் மகளுக்கு சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கம் கிடையாது அப்பா. உன்னுடைய மகனோ திருமணம் செய்வதற்கு முன் எந்த பிள்ளையோ பெண்ணோ இறந்தாலும் சரி, அவங்க பேய் பிசாசியமாகத்தான் திரிவார்கள். சுவாமி, அவங்க சொர்க்கம் சேர முடியாதப்பா. அதுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நாடு இருந்து நகரம் இருந்து பொன் பொருள் இருந்து உன்னுடைய மகனுக்கு சொர்க்கம் வாங்கி கொடுக்காம விட்டால், என்னுடைய தந்தை இவ்வளவு நாடு நகரம் இருந்து நமக்கு ஒரு சொர்க்கம் கொடுக்கவில்லையே என்று உன்னுடைய மன்னன் மகனுடைய ஏக்கமாக இருக்கும் அப்பா. உண்மைதான். அதனால் இப்போது உன்னுடைய மகனுக்கு சொர்க்கம் வாங்கி கொடுப்பது உன்னுடைய கடமை. சுவாமி, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? விளக்கமாக சொல்லுங்கள் சுவாமி. உன்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து விட்டால், திருமணம் செய்து அந்த பெண்ணுக்கு தாலி கட்டிய பிறகு உன்னுடைய மகனை எடுத்து போய் தகனம் செய்து விட்டால் உன்னுடைய மகனுக்கு சொர்க்கம் செல்லலாம். நிச்சயமாக. சுவாமி, என்னுடைய மகனோ இறந்து விட்டால் என்னுடைய மகனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள் சுவாமி? புரிகின்றது. இந்த காலத்துல நல்லா இருக்கிற பிள்ளைக்கு பெண்ணை கொடுப்பதற்கு அவங்கவங்க தயங்குகின்றார்கள், முன்ன பின்ன பார்க்கின்றார்கள். ஆனால் என்னுடைய மகனோ இறந்த பிணமா இருக்கின்றான். இந்த பிணத்துக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்று கேட்கின்றாயப்பா. உண்மைதான் சுவாமி. ராஜேந்திர மன்னா, சுவாமி, நமது நாட்டில் எவ்வளவோ ஏழை எளிய மக்கள் இருக்கின்றார்கள். உண்மைதான். நீங்களோ தண்டோரா போட வேண்டும். இந்த என்னுடைய மகன் சிவமணிக்கு யார் பெண் கொடுக்க முன் வருகின்றார்களோ அவர்களுக்கு நாட்டில பாதியும் 10,000 பொன் காசு வழங்குகிறேன் என்று தண்டோரா போட்டினால், அந்த தண்டோராவை கேட்டு எவ்வளவு ஏழை எளிய பெண் மக்கள் ஓடி வந்து உன்னுடைய மகனுக்கு பெண் கொடுக்க முன் வருவார்கள்ப்பா. சுவாமி, உங்கள் வாழ்த்து பிரகாரம் தண்டோரா மூலம் தெரிவிக்கிறேன். அப்படி பெண் கொடுத்தால், திருமணம் செய்தால் அவருடைய மகளுக்கு நிச்சயம் கிடைக்கும். திருமணத்தை செய்து முடித்து விட்டு அதன் பிறகு எடுத்து போய் தகனம் செய்யலாம். உன்னுடைய மகனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்பா. அப்படி என்றால் சொல்லுவாங்க சுவாமி. என்னுடைய மகள் இறந்து விட்டால், ஆகையால் இந்த நாட்டிய பேர்பாடு ராஜ்யமும் 10,000 பொற்காசுகள் கொடுக்கிறேன் என்று தண்டோரம் தெரிவிக்கின்றோம். என்னுடைய
மகளுக்கு பெண் கொடுக்க வேண்டும், தண்டோரா போட வேண்டும். ஜாக்கிரதை. சொல்லுங்கம்மா. யாருமா? நான் யார் தெரியுமா? சொன்னதாக தெரியும். இந்த வசந்தபுரி நாட்டை ஆளக்கூடிய வசந்த மன்னனுக்கு மனைவியாக வசந்தரா என்று பெயர் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறேன். ஆமாங்க. ஏண்டா அது மட்டும் இல்லை, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளு? நான் யாருக்கு மனைவி எப்படியாப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு இல்லையா? ஆனா நான் எந்த வழி வந்தேன் தெரியுமா? எந்த வழி வந்தவா? நான் தான் குறுக்கு வழியா வந்தவன். குறுக்கு வழினா எப்படியா? இப்படி போமா? என் வீட்டுக்காரருக்கு நான் தான் ரெண்டாம் தரம் வச்சுக்கிந்து
நீ அப்படி சாக மாட்டா தும்ப செல்ல தும்ப சாவியா நான் யார் தெரியுமா யாருமா புண்ணியம் பண்ணுவேன் புண்ணியம் பண்ணுவா ஆமாண்டா என்ன புண்ணியம் பண்ணிக்கிறா அதான் சொன்னாங்க மக்களே புண்ணியம் செய்தே ஏண்டா நான் ஒரு மன்னரோட மனைவினா மேல வந்து போது ஒரு இதுமா தங்க சையில போட்டு பொறுக்கி கையில மாட்டிக்கின்னு யாருகிட்ட எப்படி பேசணும் எப்படி மரியாதை கொடுத்து பேசணும் தெரியாதா பேசாத நான் யாருகிட்ட பேசுவேன் ஏண்டா உங்ககிட்ட தான் கிடக்குறேன் அட பாவி என்கிட்ட கிடைத்தா எனக்கு நான் வேலைக்காரணி ஆமா எங்க உன்னை நிக்க வைக்கணும் அங்கதான் நிக்கணும் அங்கதான் நின்னுங்கிறேன் எங்க எங்க நிக்க வச்சீங்க அங்கதான் நின்னுங்கிறேன் என்னமோ காட்டுற நீன்ற எடுக்கிற நீன்ற ஏண்டா ஆதிப்பிடியில பாட்டு கானாவுல ரேடியோ பாடிக்கிட்டு அந்த பாட்டு பாடிட்டு ஓ கானா பாட்டு நீ பாடிட்டு வர ஏண்டா ஒரு முதலாளி அம்மா கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது தப்பு ஏண்டா அது போகட்டும் ஏண்டா டேய் சொல்லு ஏ மூத்த சக்காலத்தி செத்தாலே ஆமா ஏண்டா அவ செத்து எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் 7 வருஷம் ஆகுது ஏண்டா இந்த 7 வருஷம் காலமா அந்த என் சக்காலத்தி ஒண்ணு பெத்து போட்டு போனாலே ஒரு தரித்திரம் ஆமா அதுவா யாமா பாவம் ஐயோ ஆமா பாயில அடிக்காதம்மா. ஏய் சூத்தல அப்படியா பாயில அடிக்காதே இல்ல ஏய் பாயில மட்டும் கை வைக்காத யாரோ சொல்லுறேன் ஏய் அப்படியா பெட்ட அந்த தரித்திரம் ஒண்ணு பெத்து போட்டு போனாலே அந்த என் சக்காலத்தி காலி பூரா கால்சாரமா தொங்குறாங்க ஏய் எங்க ஆத்தா வீட்டுல கோத்து அமிச்சது எந்த சாண்டா குடிச்சனும் கோக்கலடா எங்க ஆத்தா வீட்டுல அவன் ஏன் கோக்குறான் தெரியுமா 3 ஏக்கரா வாங்கி முருங்கை மரம் வளர்த்து அதுலயே என்ன நல்லா வளர்த்து கத்தியால இது வீறிட்டு போகுது சொல்லிட்டு மரத்தால அறுத்து அதுலயே என் பொண்ணுக்கு மொத்தம் இது கட்லு பீரோ முருங்கை மரத்துல இதுக்கு அதுலயே போட்டாங்க எல்லாம் கேளுங்கப்பா ஏய் முருங்கை மரத்தை வளர்த்து முருங்கை மரத்துல பீரோ முருங்கை மரத்துல கட்லு முருங்கை மரத்துல அதுவும் கத்தியால வெட்டினா உடைஞ்சிடும். போட்டு பால் போட்டு அறுத்தாங்க எவ்வளவு நல்ல ஒரு மரங்க அப்பங்காரன் டேய் அப்படி எல்லாம் நான் சீனத்தோட வந்து அது மட்டும் இல்ல இப்படி சரந்தரமா கோத்துட்டு இருக்கிறனா என் சாண்டா குச்சி உனக்கு எவனும் போடலடா என் ஆத்தா வீட்டுல போட்டு ஆமா ஏய் இப்ப யாரை கேட்டீங்க என்ன உன் காலில் வசம்பு வச்சு தேய்க்க உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்க ஏண்டா நான் எப்படி சொன்னேன் இந்நாட்டு மன்னர் ஆமா யாரு இந்நாட்டு மன்னர் யாருடா வசந்த மன்னன் அந்த வசந்த மன்னனுக்கு மனைவி என்ன மாலை சூட்டி வசந்தரா என்ற பெயர் பெற்று இந்த ஊர்ல இருக்கிற என் சக்கால் சேர்ந்து எல்லாருக்கும் நான் படி அளக்கிறேன் இந்த உக்காங்கிற பெயர் கூட நான் தான் இப்ப காலையில் அது தப்பாது மொத்த பேர் அந்த ஈஸ்வரன் படி அளக்கிறான் டேய் அந்த ஈஸ்வரனே என்கிட்ட தான் வந்து கால் காசு அரை காசு வாங்கிட்டு போறான்டா அப்படி அப்படி குடும்பம் எங்க குடும்பம் டேய்
டேய் அப்படி இருக்கும்போது போனதும் போனா அந்த என் சக்காலத்தி அந்த தேவடியா அந்த தாசி செத்து போனாலே அந்த என் சக்காலத்தி ஒரு தர்தத்தை பெத்து போட்டாலே தெரியுமா? பாவி அந்த தர்தம் இருக்குதே எனக்கு உயிரோடு துணி போகுதா? ஒரு வேலை செய்யறது இல்லை பாவி, ஒரு வேலை செய்யறது இல்லடா. அது குடல இறக்க ஒரு நாளைக்கு அதை வாழ்ந்து பேரு தூக்கம் அது அது வாயில வசதி கேட்க ஒரு நாளைக்கு 3 வேலை தின்னுதுடா. அது குடல இறக்க 3 வேலை தின்றா. அம்மா ஒரு நாளைக்கு 6 வேலை தான் தூண்டுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதுமா. 6 வேலை துண்டுற நாங்கெல்லாம் 3 வேலை தான். இவன் 1.5 வேலை கூட துண்ட மாட்டான். அவனை ஒரு வேலை துண்ண இப்ப பார்த்து நான் தான் திட்டேன். அம்மா 6 வேலை அது மட்டும் இல்ல அந்த என் அக்காச்சி பெற்றதுக்கு 1 கிலோ ரேஷன் அரிசி ஊருக்கு 1 கிலோ ரேஷன் அரிசிடா அவளுக்கு வடிச்சு வச்சிருவேன். அதுக்கு ரேஷன் அரிசி உனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரசம் வச்சிருவேன். ஆமா ரேஷன் அரிசிக்கு சோத்துக்கும் ரசத்துக்கும் எப்படி இருக்கும்? 3 வேலை தின்னுவா. அம்மா ஒண்ணு இல்லாதவோ அம்மா பட்டினியா கிடந்து இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னுட்டு 6 வேலை சாப்பிடுவேன். அது எப்படியாப்பட்ட அரிசி? ஏய் கிச்சடி சம்பா பொண்ணு அரிசி. கிச்சடி சம்பா பொன்னி அரிசி. வாய் வந்து சோறு வச்சுக்கிட்டு தாளிகளை அரைக்கும். என்ன சொல்லிக்கிறாங்க சொல்லு. தொடக்கறியா வாயின் வந்து ஆமா தொக்கா வச்சுக்கின்னு 6 வேலை தின்னு. ஆனா அந்த சக்காத்தி பெற்று தின்னும் பாரு. இப்படி எல்லாம் வளர்த்து கூட அதுக்கு நல்ல பேர் கிடையாது. பொழுது போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. அந்த சக்காத்தி கொழாடியான போனா சண்டே, பள்ளிக்கூடம் போனா சண்டே, தெருப்படிக்கு போனா சண்டே, இப்படி சண்டே 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 சண்டேன்னு போடுறா அந்த முண்டை. முண்டை எங்க போனா தெரியலடா. போட்டபடியா இருக்குது. ஆமா சாணி எல்லாம் ரோடெல்லாம் சாணியா கிடக்குது. எங்க போனா தெரியல. ஏய் சீக்கிரமா போய் உங்க அம்மா கூட்டு மேல சொன்னாங்கன்னு சொல்லி தலைமையில அடிச்சு தலைவரன்னு ஏத்துட்டு வா. போயிட்டு வரட்டேன்.
சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே. சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே. சத்தியம் நிலைக்கட்டுமே. சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே. இது தாய்மையின் ஒளியாய் ஒளிக்கட்டுமே. அம்மா, நான் என்ன செய்வேன் அம்மா? இந்நாட்டுக்கு மன்னருக்கு மகளாக பத்மாவதி என்று பெயர் பெற்று நான் எந்த சுகத்தையும் அனுபவிக்கலையே. நான் அனுபவித்தது எல்லாமே துன்பமே தவிர எந்த ஒரு சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கலாமா? நான் என்ன செய்வேன்? நான் ஏது செய்வேன் அம்மா? நீ போகும்போதே என்னை கூட சேர்ந்து கூட்டிட்டு போயிருக்கூடாது அம்மா. நான் ஒரு தாய் இல்லாத அனாதை ஆகிவிட்டேன் அம்மா. அம்மா, நீ இல்லாத உலகத்திலே நான் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறேன் தெரியவில்லையா அம்மா? தினம் தினமும் என் சிற்றனிடத்தில் நான் எவ்வளவு சித்திரவதை எல்லாம் அனுபவிக்கிறேன் தெரியலையா அம்மா? அனுதினமும் நான் உதவி வாங்குவது எப்படி தெரியுமா அம்மா? ஒரு நாள் போவது ஒரு வருடம் போவது போல எனக்கு இருக்கிறது அம்மா. அம்மா, இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்ததற்கு பதிலாக ஒரு பிடி மண்ணாக பிறந்திருந்தா வாழும் மக்களுக்கு எல்லாம் நன்மையாக கிடைத்திருக்கிறது அம்மா. அம்மா, மக்களின் கஷ்டம் மன்னர் அறிவார், மகளின் கஷ்டம் மாதர் அறிவார் என்று சொல்வார்களே. அப்படி இறைவனால் உருவாக்கப்பட்ட நானும் ஒரு பெண் தானே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருகிறது அம்மா? என் அம்மாவின் நினைவு நாளாக இன்று சிறிது நேரம் இந்த கல்லறையில் அழுது சிறிது நேரம் புலம்பிவிட்டு போலாம் என்று நினைத்தேனே. சிறிது நேரம் பூஜை செய்து விட்டு போலாம் என்று நினைத்தேனே. அதற்குள்ள என் சித்தனை என்ன செய்வார்களோ? என்னை அடிப்பார்களோ? என்னை உதைப்பார்களோ? என்னை பேசுவார்களோ? நான் என்ன செய்வேன் தெரியல அம்மா. அம்மா தானி இல்லைன்னா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை போத செய்யணும் பார்ப்பதற்கா? புது சேலை வாங்கி வந்து போத செய்யணும் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியனோ முகத்தில் நாம் முடிக்க பட்ட துன்பம் போது முன்னே பட்ட கடனை நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது. அந்த வனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது. அந்த வனம்
சேலையில கண்ணீரத்தான் தொடச்சு என்ன போல பாவியாரும் இங்க வந்து போறக்கல அம்மா என்ன போல பாவியாரும் இங்க வந்து போறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனையோ எனக்கு இங்க கிடைக்கல என்ன போல பாவியாரோ இங்க வந்து போறக்கல கொல்லி வைக்கும் கொடுப்பனையோ எனக்கு இங்க கிடைக்கல கண்ணத்தில விழுந்த கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழுத்தோம் கடவுள் எல்லாம் அம்மா என்று அம்மானதான் அம்மா தாயே நீ இல்லாத உலகத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியல அம்மா என் சிட்டனை நினைத்தால் எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா நான் என்ன செய்வேன் அம்மா அம்மா எனக்கு பயமா இருக்குது என் சிட்டனை நினைச்சு பயப்படாத கரகரா தேவிடியா கம்முன்னு இரு. இப்ப யாரு அம்மாவை பார்த்தேன் அம்மா வணங்கிட்டியா ஐயோ என் உயிரை எடுக்கிறா எங்க போனா ஊர் சுத்த போனா அங்க போனா எங்க போனா நீ என்ன பண்ண போறாளோ ஒண்ணு ஏமா எனக்கோ பயமாகுதியாப்பா நான் கூட வாமா நான் இருக்கிறேன் பயப்படாதவா நான் அவனை நீ அழுவாதன்ற நீ அழுவாத இந்த அப்படியே மாலையோடு வா என் கூடவே வா நீ நான் என் வீட்டுல இருக்கிறவங்க சொல்லிக்கிறேன் நீ ஆயிடுகிற ஜாதி என் வீட்டுல அங்க வச்சுக்கோ அச்சு வாயில போட்டுக்கணும் அங்க வீட்லயே அடிக்கிறாளுங்க அது போட்டு என்ன வந்தால அந்த பொண்ணு என்ன வந்தால போட்டு ஏய் எங்க போறா போய் கூட்டி வர சொன்னேன் கூப்பிட்டா போடியாடா கூப்பிட்டா வந்துக்கிறேன் எங்க அங்கேயே கை பிடி நோண்டிங்கிற எங்கடா எங்க அம்மா டேய் சே தங்க போடு அம்மா அம்மா ஏய் சே தங்க போடு அம்மா அம்மா ஐயா எத்தனை சே அம்மா ஒரு ஆணி வைக்கிறீங்களா எப்படி எங்க அம்மா இல்லம்மா ஒரு ஆணி வைக்கிறேன் பாருமா அதுல என் வீட்டு வேலைக்காரன் நாய் நான் எங்க நிக்கிறேன் அங்க நிக்கிற நாய் எனக்கு சேரத்து போறதை விட அதோட உனக்கு
போறதா காட்டியா சூத்தி எடுத்து அதுல வைக்கிறேன் ஏய் டக்குனு உட்கார்ந்து சேர் வைக்கிறாங்க டக்குனு உட்காரு அப்ப ஏன்ட்டு நீ சொல்ல வேண்டியதானே ஏய் டக்குனு உட்கார போறேன் குத்திடுவாடா ஆயிரம் குத்துவேன் ஏய் வேற எதுவும் வந்து குத்த விட மாட்டேன் புடி அம்மா அம்மா இதுல கோத்தில் அம்மா தண்ணி கூட இல்ல மாடு ஊட்டு வாங்க டேய் அம்மா இன்னும் வந்து ஆளு அறக்கும் என்ன அந்த கர்மாந்திர அம்மா 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 அம்மான்னு என்ன அப்படியே ஜொம்பு 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 யாரு வந்துருக்கு பாரு வந்துக்கிறா அவன் என்ன ஏய் என் அம்மாவை கூப்பிட பத்துக்கிட்டு எரியுது சித்தி ஐயா அம்மானு கூப்பிடாரு சித்தின்னு கூப்பிடாரு பாயே ஐயா நான் அப்படியே வளர்த்தேன் பாய் வயிற்று ஒரு புழு பூச்சி விட இல்லாம வளர்த்துட்டியே போட்டு அமுக்கும் வாங்கி பெற்றவங்களுக்கு வாரி வளர்த்துனே போட்டு அமுக்கும் பாவு அவனை கிட்ட சேகாதிகமா முந்தான கிட்ட கூட அவன் வந்துருவான் அதோட ஆள் ஆகும் நல்லா பாவடி நீ வாடிய மானாவரி ஏமா அந்த மானாவரி கிட்ட ஏமா பேசுறீங்க என்ன பண்ண ஏன் வீட்டு வேலை அப்படியே காரி பண்ணி கிடக்குது போற காரி பண்ணாங்க ஐயோ என்ன மாதிரி பொண்ணு போக ஆடி உடனே அமுக்கி விட்டு போறானுங்க என்னன்னு கூப்பிட்டா ஐயோ 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 என் வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறேன் உனக்கு நான் கஷ்டமாக்குது நானும் பாதி கஷ்டப்படுறேன் போய் எங்க போனேன் எந்த பொட்டை பையனை பார்க்க போன இந்த ஊர்ல இந்த கேக் முன்னாடி பாத்தியா இந்த பொடிச்ச போய் பாத்தியா எந்த மொட்டை பையனை பார்த்தேன் இல்லம்மா எங்க போனேன் இல்லம்மா எங்க அங்கடி போனேன் ஐயா நீ முந்தாணி நீ எவனுக்கு போட்ட முந்தாணி தேவனே சத்து போட்டு போனாலே என் ஜட்டல் பார்த்து திரும்ப கூடாது
கையில போய் கையால பிடிச்சி அடிக்காது. கையால அடிக்காதே. அது எப்படி கொடுக்குறது? எப்படா எப்படா ஏய் எப்படி எப்படி கொடுப்ப? எப்படா கொடுப்ப? ஆயா குஞ்சி. ஏய் நெஞ்சு. எப்படி கொடுப்ப? ஒரு அரண்மனை மகாராணி எப்படி இருக்குன்னு தெரியாது. தெரியாது. அட என் பாடு போடுற பாடு. பாடி சும்மா அங்கால போய். ஏண்டா இந்த தக்காளி பழம் போடு எங்க போனா? எந்த பக்த பையனை பார்க்க போனா? என்ன பாடியாவது ஊர் மேய போறாங்க. ஏண்டா எங்க வீட்டுக்காரன் இவ்வளோ தாலி தாங்க விட்டு ஊர் மேய விட்டுக்கான். அது ஒரு தாலி. 6 மாசம் தாலி கட்டிங்க. 6ஆம் மாசம் ஆத்துட்டு வரீங்க. ஒரே சாவச்சு. என்னது? ஏய் அவன் எங்க போனா? எங்க போனா? அம்மா என்ன தவறாக நினைக்காதீங்க அம்மா, என்ன தவறாக பேசாதீங்க அம்மா. அம்மா இன்னைக்கு என்ன நாள் அம்மா? என்ன நாள்? உனக்குதானே தெரியும், உனக்குதான் தெரியும். அந்த தேவடியா பெத்து போட்டு போனாலே அந்த அக்காசி போனாலே போக கூடாது. ஈரா சொல்லட்டு தேவடியா. ஏய் அம்மா அம்மா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அம்மா? என் தாயோடைய நினைவு நாள் அம்மா. இந்த நினைவு நாள் என்று என் அம்மாவின் சமாதியில் சிறிது அந்த தேவடியா செத்து 10 வருஷம் மேல ஆகி போச்சு. இப்ப அவளுக்கு நினைவு நாள் கொண்டாடனா ஏன் அழுதான்? அவ செத்து எங்க போனாலும் அந்த என் அக்கா செத்தா ஒன்னும் சேர்த்து கூட்டு போக கூடாது. அவ்வளோ ஒரே இம்சையா இருக்குது. நான் எங்க ஆத்தா வீட்டுல எப்படி வந்தேன் தெரியுமா? பூ போல என்ன தடுத்து போடுவ? குஞ்சில ஆத்து போட்டுதான் இப்ப இந்த குழந்தை இல்லாத கிடக்குறேன். அவளுக்கு இப்ப நினைவு நாள் ஒரு கேட அவ செத்து அவ செத்து எத்தனை சாம்பல் புல்லு போய் மாடு மேய்ஞ்சிருக்கும், சாணி போட்டுருக்கும். இப்ப அவளுக்கு நினைவு நாள் ஒரு கேடா? என் வீட்டு வாசப்படி எப்படி இருக்குது? என் ஜக்காத்துக்கு வீட்டு வாசப்படி எப்படி? என் வீட்டு வாசப்படி காரு முஞ்சி கிடக்குது, சாணி போட்டு எவடியாவா மருந்து மாட்டு சிந்திக்க வச்சுட்டு ஏன் நான் கைவிடணும்? அவ போற மாயா வீட்டுக்காக காரி பின்னாடி அவ புண்ண வளர்த்துக்கிற பொண்ணு வளர்த்துக்கிற காரி கும்பிடங்க மூஞ்சில. என் ஆத்தா வீட்டுல நான் அப்படி வளரல. சந்தனம் கொட்டை சந்தனம் தான் தொடுவேன், கையில சாணி தொட மாட்டேன். எவ்வளவு பண்ணிய சாணி தொடனா எனக்கு வேலை கண்ணு வச்சுக்கிறேன். இந்த என் ஜக்காத்தி பார்த்து உழக்க மாதிரி 3 நாள் தீ போட்டு வைக்கிறேன். எதுக்கு? எப்படிங்கிறப்ப நல்லா பொலியாதான் இருக்கிறாப்ப. ஏய் அங்க வந்து பேச ஏன் எப்படி சேவியா தானே சேவியா பப்படம் மாதிரி ஆக்கிடுவாங்க பாத்துக்கோ. ஓ நான் மத்த பொம்பளை மாதிரி நினைச்சுக்காத என்ன எப்படியா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆம்பளை விட மாட்டேன் நான். ஊர்ல உன்னை கூட வெளியே தள்ளி டவிஸ் பண்ணி நான் போயிடு உள்ள. அவளுக்கு நின்ன நாள் கொண்டாட போனேன். இங்க ஊடு எப்படி கிடக்குது? ஊடு எப்படி இருக்குது? பெருக்குனியா ஊட்ட பெருக்குனியா? ஊட்ட பெருக்குனியா? ஊட்ட பெருக்காம கழுதை அம்மா கழுதை அம்மா போவியா? போவியா? என்ன கேட்காம வீட்டு விட்டு போவியா? போவியாடியே? போவியா? எங்க போய் கேவா? ஏய் ஊட்ட விட்டு போக மாட்டீங்களா? சொல்லுங்கம்மா எங்க எவனா ஒரு கலப்பு கட்டி குடும்பத்துக்கு போல ஒரு வயசு இல்ல பேசுறாங்க காது கீயா. தோடம் கட்ட மரம் இல்ல இந்த ஊர்ல கெடுக்கட்டு போய் கிடக்குறீங்க. ஏன் ஜக்காத்தி போய் சாணி போட்டு மொழிவு தான் தொடப்பட்டு ஏன் கேட்கறேன்? வீடு வாங்க பெருக்குவானா? உன்ன ஒரு 5 நிமிஷம் தொடத்துக்கார ஒரு தொடத்து எங்கடா நான் வந்து போனேன். எங்கடா அவன் பையன் போய் மொடா குடி குடிச்சிட்டு படுத்துட்டானா? ஏய் இந்த மாதிரி பைசா இருக்குது உன் அதிர்ஷ்டம் பாரு. இவர் தருத்திர தொடப்பு கட்ட கூட கதி இல்லை. ஏன் அப்படியா? கோலம் பெருக்கினா தானே கோலம் போடுறேன்.
தூங்க மாட்டாங்க பெருக்காம பாலம் போடுவாங்க பெருக்காம பாலம் போடுவாங்க பட்டுச்சா பிறந்தவா சாடி பிறந்தவங்க அவனா பட்டு குழந்தை இன்னும் மாலை அப்படி போனா 2 புள்ளி கட்டு போடுவான் குழந்தை நான் போறது காட்டியா கூட்ட பெருக்கி நல்ல மொழிவே வைக்க சொல்லு அம்மா போய் குளிச்சு பிரஷ் அப் பண்ணுவாங்க எப்படி தொடக்கிறது எனக்கு தெரியல சொல்லியாதே போய் கருப்பு ஊரா கருப்பு ஊரா அவ்வளவு கரெக்ட் யாரும் வீட்டுல தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க எப்படியா அப்பப்ப என் வீட்டுக்காரங்க விளையாடியாவா அவ பட்டு நீ பொம்பளை அம்மா நான் தொடக்கிற மாதிரி தொடி இல்ல நாளைக்கு மாமியார் காரிய மூஞ்ச தொட மாட்டாங்க பாத்துக்கோ இடுப்பு வலிக்குது ஏடா முன்ன பின்ன இந்த மாதிரி வேலை செஞ்சு பழக்கம் இல்ல பொண்ணுக்கு சொல்லி கொடுத்ததுக்காட்டி இடுப்பு இந்த மாதிரி செய்யணும் புறம்போக்கு கல்லு இப்ப பாடு
காத்து வச்சு கத்தியில கால வச்சு காதல் வழி நடக்க வந்து காட்டாத்து சட்டியில வீடு ஒண்ணு பிடிக்க வந்து பாதை ஒண்ணு தடுத்து பயணத்தை நான் முடிக்க வந்து அடி பாதையில பாரு எவ்வளவு சுத்தமாயி போச்சு. நீ கூட போயிட மாட்டே அது மாதிரி. பத்தியா கண்ணாடி பேர் வச்ச மாதிரி உனக்கு பயந்துன்னு கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சுக்கிது பாரு. கண்ணாடி மாதிரி என்ன பின்ன முழுநாள ஒரு பொட்டை கழுத கோலம் போட்டால கோலம் வாங்கி வச்சுக்கிறியா? அட பாவி, இதுக்கு கூட நான் சொல்லி தரணும். சப்பாட்டு வருவாள் நல்லா சப்பாட்டு ஆதா இல்லாத பிள்ளையான்னு சொல்லிட்டு சனி என்னைக்கு சாகுமோ நான் என்னைக்கு நல்லா நிம்மதியா இருப்போம். ஐயோ கடவுளே. கோலம் போட தெரியல. உடம்பு அடிக்காத. அம்மா கோலம் போட்டா இந்த ஊர்ல இல்ல இந்த தமிழ்நாட்டுல எந்த அக்காச்சும் போட்டுக்க மாட்டேன். அந்த மாதிரி நான் கோலம் போடுவேன். போடு. பாக்குறியா? முடிஞ்சா கோலம் போடுறதுதான். புடிடா சீக்கிரம். கடவுளே. கோலமா இது போடுறானா என் பொண்ணு எவ்வளவு அழகா கோலம் போட்டு பள்ளிக்கூடம் போல ஏண்டா நல்லா போற ஊர்ல என்ன சட்டத்தை சொல்லிட்டு போலாம் அப்படியே விட்டான் முன்னாடி ஒத்த அமர்னால கோலம் போட சொன்னா அப்படியே கோலம் நல்லாதான் போட்டம்மா போட்ட 4 பேர் பார்த்தால என் காரிய மூஞ்சி துப்பாளுங்க. கோலமா போட்டு நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் எவ்வளவு அழகா போட்டுக்கிறேன் பாரு. மூஞ்சி அந்த கூட்டு வர 4 பேர் கோலம் போட சொல்லி தெரியாது. சத்தியமா நான் இருப்பேன் உயிர் போனாலும் பாசம் போகாதே மனம் கல்லாலே
போனாலும் பாசம் போகாதே மனக்கல்லாலே ஆனதில்ல கண்ணம்மா மனக்கல்லாலே ஆனதில்ல கண்ணம்மா ஏய் அழுத்து போயிட்டு சித்திரதை செய்கிறீங்களம்மா நானு அவனை அடிக்கிறேன் இந்த ஊர் ஜனங்க மேல சத்தியமா நான் அடிச்சுன்னு சொல்லு ஒட்டி அடிச்சு தலை மேல போய் அடிச்சு சொல்றேன் நான் அடிச்சு நான் சொல்லு யார் ஆச்சுடா நான் அடிச்சுடா அவளை மாரியாத்தா தாயே நீ ஊர்ல தாகிறியோ இல்ல ஏரி வேலைக்கு போய்கிறியோ ஏய் அந்த உள்ளகிற மாராத்தால தூக்கிட்டு வந்து வெளியே உட்கார வச்சுட்டு ஆத்தால தூக்கி உள்ள உட்கார வச்சா என் காலில் வந்து ஆதாரம் பண்ணிட்டு போனா புண்ணியம் கிடைக்கும் மாரியாத்தால தூக்கி வெளியே வைக்கணும் குட்டியில போட்டு ஒரு அமைக்கணும் அவளை வெளியே உட்கார வச்சு தூக்கி போய் கோயில்ல உட்கார வச்சு பூஜை பண்ண சொல்லு வாலிபு கிட்ட ஒரு பாட்டு பூஜை கட்டி எடுத்து கொத்தி கையில கொடுத்தோம் கீ ஓமே ஆலையும் கம்மன்னு வாசனம் ஏய் என்ன அந்த தக்காளி நம்ம வீட்டுல இருக்கிற பெரிய தொட்டி 100 குடம் தண்ணி பிடிக்கும் அந்த தொட்டி ஆமா அந்த 100 குடத்தையும் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தொட்டியை நிறைச்சிட்டு பிறகுதான் அவங்க முகத்துல முடிக்கணும் ஆமா படி போச்சு ஏமா அந்த மானாவரிகிட்ட ஏமா பேசுறீங்க யார் தூக்கி போட்டு காரி இங்கே பண்ணிட்டு போயிடு அவரை கூட சேர்த்து ஐயோ வர கொட்டி கூட நச்சுக்கிடுவாங்க ஏய் 100 குடம் தண்ணி பிடிக்கணும் சீக்கிரமா நான் குளிக்கணும் நான் அந்த 100 குடம் தண்ணி தான் அம்மா போய் குளிக்கணும் உடம்பெல்லாம் எரியுதுடா சீக்கிரம் ஓட சொல்றா நீ குளிக்கும் போது யாரு இருக்காங்க நான் குளிக்கும் போது என் வீட்டுக்காரர் தான் போய் முதுல தாக்கினா நீ சரி சரி விடு அதை வைக்க சரி நீ போ போயிட்டு வந்து சீக்கிரமா நினைச்சு தண்ணி ஊற்றி வைக்க அம்மா மானாருக்கு பிறந்துவோம் நான் உனக்காக நான் வாங்கிக்கிறேன் நீ நல்ல மாதிரியா இருக்கணும் 100 குடம் தண்ணி தானே நான் எத்தாவது கொடுறேன் நீ அந்த தொட்டில ஊத்து என்ன அழுவாத நான் இந்த கம்பெனி வந்துட்டுல நான் உன்னை கலகலன்னு பாத்துக்குவேன் நீ அழுவாத நானும் பொட்டி சிம்மராசியா மகாலிங்கம் மணவாள மணி எல்லாம் சிம்மராசி சிம்மராசியில நான் தான் நீ பயப்படாத நான் பார்த்தாலும் பாத்துக்கிறேன் அப்படி நான் பார்க்க முடியும்னா எங்க திரும்ப பாத்துக்கோங்க அது இன்னும் பிறந்தவன் பயப்படாதா பச்சை கிளியானால் பறந்தே நான் தேடுவேன் பாடி வரும் ஏறி போவேன் பச்சை கிளியானால் பறந்தே நான் தேடுவேன் பாடி வரும் பாடி வரும் தென்றல் தேரேறி போகுமே சென்ற இடம் தானே சிந்தை வாடலானே சென்ற இடம் தானே சிந்தை வாடலானே செய்தி சொல்ல யாரோ தூது சொல்ல நின்ற இடம் யாவும் நிழல் போல தோன்றுமே அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுமே
மணவாளனாய் கனையாடி இங்கே மணவாளனாய் காணாமல் நானோ உயிர் வாழ்வதெங்கே கண்கள் மேல் நம்மை ஒன்றாய் கொண்டு கண்கள் இரண்டும் என்று உண்மை கொண்டு அம்மா அம்மா என் சிட்டனை 100 குடம் தண்ணி நிரப்ப வேண்டும் என்று உரைத்திருக்கிறார்களே இப்பொழுது சென்றால் தான் சீக்கிரமாக நான் எடுக்க முடியும் அம்மா 100 குடம் இல்ல அவன் கடகரா நான் மொண்டு கொடுறேன் பாட்டு ஊத்தினே சரி வா தண்ணி ஊத்துறா ஒன்னும் ஊத்துறாடி அம்மா ஒரு கோப்பை ஐயோ இது பொண்ணு அது பேயோ கன்றா என் வயிற்றுல எல்லாம் பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ 3-4 வருஷம் வச்சு சாப்பிட்டு ஏண்டா ஊத்திட்டாளா இல்லையா 99 அது குடம் இப்ப வருது 99 குடம் ஊத்திட்டாளா 99 குடம் ரெப்பிச்சு ஒரு குடம் இருக்குதா ஒரே குடம் தான் வந்துட்டு இருக்கறாளா ஏய் தண்ணி எடுத்து வரா இங்கே